இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்த பின்னர் ஒரு கூட்டணியிலிருந்து மற்றொரு கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் அணி மாறியது மற்றும் ஆட்சிக்கு ஆதரவு அளித்தது நடைபெற்ற சூழ்நிலையில் இருதரப்பிலும் பல்வேறு விதமான கருத்து பரிமாற்றங்கள் விமர்சனங்கள் எல்லாம் பல்வேறு மேடைகளில் வேறு மேடைகளில் இருந்த சூழ்நிலையில் இன்று அந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு தோழர் நல்லக்கண்ணுவின் அந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் இணைந்து பங்கேற்று நாங்கள் ஜனநாயக போரில் திமுகவோடு மீண்டும் இணைய தயார் என்று தாங்கள் கூறியிருப்பது ஒரு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு 2 மாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஒரே கூட்டணியில் இருந்துவிட்டு ஒரு 2 மாத பிரிவுக்கு பிறகு இன்று இணைந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றது, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தோழர்? சார், முதலில் எனது திமுக மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை. அது திணை அமைப்பு, அந்த உதவும் கைகள் என்கிற ஒரு அமைப்பின் சார்பில் அது ஒரு தொண்டு நிறுவனம். அவர்கள் சார்பில் தோழர் நல்லக்கண் அவர்களின் சிலை திறப்பு விழா, அதிலே நான் பங்கேற்றேன். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் பங்கேற்றார்கள். அங்கு நான் பேசுகிற பொழுது தோழர் ஆர்எம்கேனுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்ததோடு இன்றுள்ள அரசியல் சூழலில் கம்யூனிஸ்டுகளின் நிலை என்பது எந்த ஜனநாயக சக்திகளுடனும் நாட்டு நலனுக்காக சேர்ந்து பாடுபட எப்பொழுதும் தயார் என்று ஏற்கனவே நாங்கள் எடுத்த முடிவை தான் அறிவித்திருந்தேன். எங்களுக்கு ஒரு அரசியல் பகைமுறைன்னு RSS, பிஜேபி, திமுக, அதிமுக, தாவேக மூன்றுமே ஜனநாயக சக்திகள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிலவுகிற சமூகத்தை முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து இடது பக்கம் திருப்புவதுதான் நல்லக்கண்ணு போன்ற மகத்தான தலைவர்களுக்கு செய்யும் நிறைவான அஞ்சலியாக இருக்க முடியும், நினைவாக இருக்க முடியும் என்ற பொருளில் நான் பேசினேன். பிஜேபி, RSS இது எங்களுக்கு பகைமுறை என்றாலும் வெறுப்பு அரசியல், அவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு அரசியல் இல்லை, அவதூறு அரசியல் இல்லை என்று நான் சொன்னேன். இப்பொழுதும் இதை பயன்படுத்தி இப்பொழுதும் சொல்கிறேன், நாங்கள் இப்பொழுது நிலவுகிற இந்த அரசியல் சூழலில் எந்த கூட்டணியிலும் இல்லை. தாவகாவை வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவிக்கிறோம். அது ஜனநாயக கடமை. மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் மதிப்பு. உண்மையிலேயே தொடர், உண்மையிலேயே இந்த ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தலையீடையோ தடுப்பதற்காகத்தான் இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை தாங்கள் எடுத்தீர்களா? அது ஒரே காரணம் தானே? ஆமாங்க. மக்கள் திமுகவை விட அதிமுகவை விட அதிகமான இடங்களை தாவேகா கழித்திருக்கிறார்கள். ஆளுநர் தாவேகாவை அழைப்பதுதான் ஜனநாயகம். எனவே ஆளுநர் தாவேகாவை அழைக்க வேண்டும் என்றும் நாங்கள் அறிக்கை விடுத்தோம். அது பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இடைப்பட்ட காலங்களில் இந்த காலதாமதங்களை பயன்படுத்தி ஆளுநர் மக்கள் அதிகாரத்தின் மீது அமர்ந்து விடக்கூடாது. எனவே மக்கள் அதிகாரத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற வகையில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளித்தோம். அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, அந்த கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. இதுகாரம் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நிபந்தனை என்பது மதச்சார்பின்மைதான். உழைக்கும் மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இன்று வரை எங்கள் நிலைப்பாடு அதுதான். ஓகே. இன்னும் இதில் நீங்கள் இந்த ஆட்சியில் பங்கு என்பதை இடதுசாரிகள் அதை தொடர்ந்து மறுப்பது என்ன? ஏற்கனவே மத்தியில் ஜோதிபாசு அவர்களுக்கு ஒரு பிரதமர் வாய்ப்பு, மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போதும் அதை மறுத்தார்கள். அதே போல் இப்போது ஒரு கூட்டணி ஆட்சிதான் இனிமேல் தமிழகத்தில் என்று ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. இதில் இடதுசாரிகள் இந்த ஆட்சியில் பங்கேற்பதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு அதற்கு முதன்மையான காரணம் என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? கேரளாவில் நாங்கள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில், திரிபுராவில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டோம். பிரகடனங்கள் செய்ய வேண்டும், மக்களிடம் முன்குறித்து இது குறித்த வாக்குறுதிகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுவோம், எனவே நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணியில் நாங்கள் அங்கு வருவோம் என்று முன்கூட்டியே மக்களிடம் ஒரு பிரகடனங்களை செய்துதான்
அவர்கள் அளிக்கிற வாக்கை பெற்று கூட்டணி அமைச்சரவையில் அமர வேண்டும். இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாட்டில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் நாம் நமது கொள்கை வழியை சொல்ல வேண்டும். நாம் வெற்றி பெறுகிற கூட்டணியிலிருந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணியிலிருந்து அந்த 2 இடங்களை, இடதுசாரிகள் 4 இடங்கள், நான் இந்த 2 இடங்களை ஜனநாயகத்தின் பொருட்டு தாவக கழித்தோம். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்காமலேயே அந்த அணிக்கு ஆதரவு என்பது ஒரு இடைவெளி அல்லது ஒரு ஆட்சிக்கு அந்த முழுமையான ஆதரவை கொடுக்காததால் அவர்கள் மாற்று கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்காவில் இணைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்க அமைச்சரவையில் இணையாததான் அதுக்கு ஒரு காரணமாக நினைக்கிறீங்களா? இல்லை, ஒருபோது அவ்வாறு அவர்கள் கூறியிருக்கிறார்களா? நாங்கள் மிக வெளிப்படையாக ஆதரவளித்தோம். அந்த ஆதரவு அரசியலுக்கானது, மக்கள் அதிகாரத்திற்கானது, ஆளுநரை தடுத்து நிறுத்துவதற்கானது. எங்கள் ஆதரவில் அரசியல் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, ஜனநாயகத்தன்மை இருக்கிறது. இப்போ நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறது என்ன நிர்பந்தம் சொல்லுவோம்? தனிப்பட்ட முறையில் ஏதாவது நிர்பந்தங்களை நாங்கள் தர முடியுமா? தந்திருக்கிறோமா? அத்தகைய வரலாறு எங்களுக்கு உண்டா? எல்லாமே மக்கள் நலன் சார்ந்தது, உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்தது, எளிய மக்கள் நலன் சார்ந்தது, நமது சார்பின்மையை சார்ந்தது, மதச்சார்பின்மையை சார்ந்தது. இதை தவிர தங்கள் நலனுக்காக, கட்சி நலனுக்காக எப்பொழுதும் கூட்டணிகளையோ பிற கட்சிகளையோ நாங்கள் என்றைக்கு நிர்பந்தித்ததில்லை. அதுபோல் வரலாறு எங்களுக்கு இல்லை. நாளை மறுதினம் என்பது முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களின் நலன், தேசத்தின் நலன். இதை முன்னிறுத்தி தான் நாங்கள் அரசியல் செய்வோம். இப்போ இந்த ஆளுநர் அரசியல், அதாவது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்த பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நீங்கள், அதாவது அதுதான் எங்களுடைய மூல கொள்கை, பாரதிய ஜனதா கட்சியின் அந்த மதச்சார்பின்மை, பாரதிய RSS எதிர்ப்பு அண்ட் மதச்சார்பின்மை 2 தான் எங்களுக்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் இருந்தபோது இல்லாத அளவுக்கு இப்போது இருப்பது போல தோன்றுதா இல்லையா? ஏனென்றால் ஒரு நீட் தேர்வாக இருக்கட்டும், ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக இருக்கட்டும், மற்றும் கவர்னர் மாளிகையை மக்கள் நேரடியாகவே அணுகி புகார்களை கூறலாம் என்று கூறியதாக இருக்கட்டும், இது கடந்த முறை இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை இடதுசாரிகளும் சரி ஆளும் கட்சியும் சரி கொடுத்தது. இந்த முறை ஒரு இடைவெளி, நீங்கள் ஒரு புறம் எதிர்ப்பு, அவர் ஒரு புறம் ஒரு சம்பிரதாய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு ஒருமித்த எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிராக இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் எப்படியோ நாங்கள் இடதுசாரிகளை பொறுத்தவரை சமரசம் இல்லாமல் மதச்சார்பின்மையை பற்றி நிற்கிறோம். மதச்சார்பின்மைக்கு RSS BJP கருத்தியலும் ஆட்சி முறையும் எதிராக இருக்கிறது. பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. அதனை எத்தகைய விலை கொடுத்தும் காக்க வேண்டும் என்பது கம்யூனிஸ்டுகளின் அரசியல் நிலை. இதற்கு ஒரு பரந்துபட்ட ஜனநாயக இடது மேடை ஒன்று அவசியம் என்று எங்கள் கட்சி காங்கிரஸ் தீர்மானித்தது. அந்த அடிப்படையில் தான் RSS BJP கருத்தியலை ஆட்சி முறையை எதிர்த்து நாங்கள் களமாடுகிறோம். இந்த அரசியலுடன் ஒத்து வருகிற ஜனநாயக கட்சியுடன் நாங்கள் அணி சேர்க்கிறோம். நாட்டு முழுவதும் எங்களுக்கு பகைமுரண் RSS BJP. இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த ஜனநாயக சக்திகளுக்கும் எங்களுக்கு பகைமுரண் அல்ல. இதை நாங்கள் பலமுறை தெளிவுபடுத்திவிட்டோம். நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோம். இதில் உறுதியாக இருக்கிற ஜனநாயக சக்திகளுடன் சேர்ந்து நின்று நாட்டு நலனுக்காக குரல் எழுப்ப, பாடுபட, உரையாடல் செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த மாணவர் போராட்டம், ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் இணைந்து போராடிய இந்த போராட்டத்திலும், அந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு ஒரு கண்டனம் என்ற அளவோடு அந்த போராட்டத்திற்கான ஆதரவை அவர்கள் மறைமுகமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவியது. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மோசடி விவகாரம் மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி, முதன்மை கோரிக்கையாக வலியுறுத்திய இந்த போராட்டத்தில் இது பெரிய அளவில் ஆளும் கட்சியும் அதை அந்த கோரிக்கைகளை ஆதரவு தெரிவிக்காமல் அவர்கள் ஓரணியில் நின்றார்கள். ஆனால் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை கடந்த இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது இந்த வீரியம் குறைந்திருக்கிறதோ தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இந்த போராட்டத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது.
மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தான் நீட் தேர்வுக்கு முதலில் எதிர்ப்பு எழுந்தது, போராட்டம் எழுந்தது. இடதுசாரிகளும் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை இதை நடத்தினார்கள். இப்போ நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்த போது தமிழகத்தில் அது பெரிய அளவில் அந்த போராட்டம் பால நிலத்தில் நடைபெற்றது. இருந்தாலும் அந்த ஜந்தர் மந்திர அளவுக்கு இல்லாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒப்பீடுகள் அது ஒரு நாட்டின் தலைநகர், நீண்ட நாட்களாக அங்கே போராடுகிறார்கள். அதோடு சென்னையில் நடைபெற்றது ஒரே மாதிரி ஒப்பிட முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விலக்கு கேட்கிறோம்னா, அந்த கரப்பான்பூச்சி மாணவர்கள் இளைஞர்கள் போராடிய போது அதற்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்த இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள் கட்சி அலுவலகத்தில் அவர்களுக்கு இடம் தர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நாங்கள் இடம் கொடுத்தோம். 6 தினங்கள் அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த கோரிக்கை வெற்றி அடைந்தவுடன் இங்கே மாணவர் இளைஞர் பெருமன்றங்கள் கூடி இந்த போராட்டத்தை அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் இந்த உரையாடல் தொடர்கிறது. நீட்டிற்கு முழு விலக்கு வேண்டும் என்கிற உரையாடல் தொடர்கிறது. சட்டமன்ற தீர்மானமும் அதுதான். இன்றைய தமிழக அரசு நிலைப்பாடும் அதுதான். ஏறத்தாழ அரசியல் கட்சிகளும் ஒரே நிலையில் இருக்கிறோம். தமிழ்நாடு ஒரே நிலையில் இருக்கிறது. இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் என்று இடதுசாரிகள் கருதுகிறோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அந்த தீவிரத்தன்மை தமிழகத்தில் ஏன் குறைந்ததுன்னு தான் நம்ம கேள்வி தரும். ஏன்னா இங்கே போராட்டத்திற்கு பொது இடங்களில் ஆதரவு முதல் 2 நாட்கள் எங்கேயுமே வழங்கப்படலை. மெரினா போன்ற இடங்களில் நாங்கள் போராட்டத்திற்கு இது ஏன் அனுமதி அளிக்கப்படவில்லை? சென்னை போன்ற பெருநகரங்களில் பெருமளவில் மாணவர்கள் பல்வேறு கட்சி அலுவலகங்களுக்குள் ஒரு முடங்க வேண்டிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டது. அந்த மாணவர் போராட்டத்தை ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு இங்கே தீவிரமாக அந்த நீட் எதிர்ப்பு உணர்வுள்ள நீட் தேர்வை அறவே ரத்து செய்ய வேண்டும். வெறும் அறிக்கை மட்டும் விட்டால் போதுமா சார்? அதுக்கு ஒரு போராட்டத்திற்கு ஆதரவோ அல்லது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளோ இங்கே ஏற்படாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? டெல்லி, பீகார், மற்ற மாநிலங்களில் கூட அந்த போராட்டக்காரர்களுக்கு உரிய அனுமதி, வெஸ்ட் பெங்காலில் கூட பெரிய அளவில் பேரணி நடைபெற்றது, அனுமதி அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு பேரணியோ ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ மற்ற மாநிலங்களைப் போல நீட் எதிர்ப்புக்கு நடைபெறவில்லையே, அது ஏன்னு கேட்குறேன். நிச்சயமாக போராடுகிற பொழுது, மாணவர்கள் இளைஞர்கள் போராடுகிற போது அவர்களுக்குரிய இடமே அரசு ஒதுக்க வேண்டும். உழைக்கிற மக்கள் போராடுகிற போது நிச்சயமாக அந்த போராட்டம் அரசை ஊக்குவிக்க வேண்டும். உழைக்கிற மக்களின் போராட்டங்களில் அரசு அருகில் இருக்க வேண்டும். வரலாறு நெடுகிலும் உழைக்கும் மக்களின் உரிமை போர்களில் தான் ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக ஆட்சியாளர்கள் போராட்டங்களை விரும்புவதில்லை. நாங்கள் மீண்டும் அழைத்து சொல்கிறோம், மாணவர் இளைஞர் போராட்டம் ஒரு திசை, ஆனால் உழைப்பாளி மக்களின் உரிமை போர் இருக்கிறது அல்லவா, அது அத்தகைய போராட்டங்கள் ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கிறது வரலாறு நெடுகிலும். எனவே ஆள்வோர் அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. அதற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த போராட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும். உலக வரலாற்றில் உழைப்பாளி மக்களின் உரிமை போர்களால் எந்த தீமையும் ஏற்பட்டதாக வரலாறே இல்லை. அவர்களால் சட்டங்கள் மாறி இருக்கிறது, ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் தமிழக அரசு கடந்த முறை ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இப்பொழுதும் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் கூடுகிற இடங்களில், மக்கள் பார்க்கிற விதங்களில் உரிமை போர்களுக்கு இடங்களை ஒதுக்கி தர வேண்டும். உரிமை போர்களால் தான் ஜனநாயகம் வளர்கிறது, கருணைகளால் அல்ல, சலுகைகளால் அல்ல. நாம் பெற்றிருக்கிற அத்தனை உரிமையும் போராட்டத்தால் பெறப்பட்டது. பிரிட்டிஷ்காரர் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றிருப்ப உரிமைகள் யாவும் போர்க்களங்களால் வந்தது, போராட்டங்களால் வந்தது. உழைக்கிற மக்களின் இந்த போராட்டங்களை கண்ணிட்டுதான் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் பல்வேறு உரிமைகளை அரசியல் சாசனத்தில் சட்டமாக்கினார்கள். வரலாறு நடிகளும் இவ்வாறுதான். உழைக்கிற மக்களின் உரிமை போர்களில் தான் மிக சிறந்த சட்டங்கள் சட்டமாகப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அதை தடுப்பதற்காக அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு புதிய சட்டம், பொது தேர்வுகள் திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த தேர்வு முறையை முறைப்படுத்தி விட முடியும் என்று நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் நீட் தேர்வுக்கு ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு அந்த முயற்சிகள் இன்னும் பாதியிலே நிற்பதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சார், எங்களை பொறுத்தவரை நீட் அது குறித்தே ஒரு உரையாடல் தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும். அதே நேரத்தில் இதுபோன்ற நீட் முறைகளால் தான் சிறந்த மருத்துவர்கள் உருவாகுவார்கள் என்பதும் ஏற்கத்தக்கதல்ல. உலகத்தின், அடிக்கடி சொல்வது போல், உலகத்தின் தலை சிறந்த நரம்பியல் நிபுணராக கருதப்பட்ட
நமது சென்னை மருத்துவமனையில் பணியாற்றிய டாக்டர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி எந்த நீட் தேர்வு எழுதினார் சார்? 1 லட்சம் கொரோனா பாதித்த மக்களை பாதுகாத்தது ரஜீவ்காந்தி மருத்துவமனை. அங்க இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் எந்த நீட்ல படிச்சாங்க? பரீட்சை எழுதினாங்க, அவங்க மதிப்பெண்கள் பெற்றார்கள். நம்மை போன்ற மதிப்பெண்கள் ஏதும் இல்லாமல் கியூபா சிறிய நாடாக இருந்தாலும் மருத்துவத்தில் உயர்ந்திருக்கிறது. பல ஐரோப்பிய நாடுகள் உயர்ந்திருக்கிறது இது போன்ற தேர்வு முறைகள் இல்லாமலேயே. எனவே மனப்பாடம் என்பதை விட செய்முறை தான், பிராக்டிக்கல் தான். எனவே அதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அந்த செய்முறைகளை இன்னும் ஆழப்படுத்தி நவீனப்படுத்த வேண்டும் என்று மனப்பாட முறைகளிலோ மதிப்பெண்களிலோ மருத்துவத்தின் உயர்வுகள் அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதவில்லை. எனவே அரசு அனைத்து அரசியல் கட்சியும் அழைத்து ஒரு உரையாடல் செய்து தமிழ்நாட்டின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அதாவது ஒன்றிய அரசு, அதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு இந்த கடந்த ஒரு 2 மாத காலம் ஆகியிருக்கிறது. ஒரு முதல் நிதிநிலை அறிக்கையும் இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு, ஒரு புதிய அரசு, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறது. இது தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் பயிர்க்கடன் தள்ளுபடி முதல் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம், இதற்கு தடை உத்தரவை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது தவிர இந்த நிதிநிலை அறிக்கையில் மற்றும் இந்த 2 மாத கால ஆட்சியில் நீங்கள் உங்களது கோரிக்கைகள் முழுமையாக வாக்குறுதிகள் அல்லது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் திட்டங்கள் செயல்படுத்த முடிகிறதா, இயல்பாக இருக்குதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார், நீங்கள் சொல்லும்போது ஒரு இடறி கூறியிருக்கக்கூடும். கூட்டணி, உங்கள் கூட்டணி அரசு, நாங்கள் கூட்டணியில் இடம்பெறவில்லை, வெளியில் இருந்தால் ஆதரவிக்கிறோம். மீண்டும் சொல்றோம், சரி, இது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றட்டும். ஜனநாயகத்தில் இந்த ஆட்சி மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யட்டும், அதற்கு எந்த இடையூறும் இல்லை. எங்களை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியம் இருக்கிறது, அந்த நிதியம் தர வேண்டும். எத்தகைய பட்ஜெட்டாக இருந்தாலும் அது உழைக்கும் மக்களை கணக்கில் கொள்ள வேண்டும். கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில், காடுகளில், மலை சார்ந்து, கடல் சார்ந்து உழைக்கிற ஏழை எளிய மக்களை குறியீடாக கொண்டுதான் பட்ஜெட் அமைய வேண்டும் என்பது எங்கள் கருத்து. கார்பரேட் முதலாளிகள் நலன் சார்ந்ததாக பட்ஜெட் இருந்துவிடக் கூடாது. எந்த பட்ஜெட்டும், ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஆகட்டும், மாநில அரசின் பட்ஜெட் ஆகட்டும், அது கடைகோடியில் இருக்கிற உழைக்கிற எளிய மக்களை கருத்தில் கொண்ட பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. இப்போதைக்கு அந்த கோரிக்கைகள், அது டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கையாக இருக்கட்டும், அது விவசாயிகளின் கோரிக்கைகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களின் கோரிக்கையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் கடந்த ஆட்சியில் உள்ள அதே கோரிக்கைகள் மீண்டும் அது நீடித்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. இதற்கு முழுமையாக தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் அது நீடித்து கொண்டே இருக்குமா? ஒன்று. ரெண்டாவது, இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த அளவுக்கு போதுமா, இதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள் மிக நியாயமானது. அந்த டாஸ்மாக் தொழிலாளர்களாகட்டும், சாலை போடுகிறவர்கள் அல்லது தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், பல்வேறு எளிய மக்களின் கோரிக்கைகள் இருக்குது. அவை அனைத்தும் நியாயமானது. ஒரே நேரத்தில் இல்லாவிட்டாலும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசும் துணை நிற்க வேண்டும். மாநிலம் கேட்கிற நிதியை, முதல்வர் கேட்கிற நிதியை ஒன்றிய அரசு தங்கு தடை இல்லாமல் விடுவிக்க வேண்டும், தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் என்பது, சொல்லுங்க சார். இல்லை, இந்த நிதியை பெறுவதில் கடந்த 5 ஆண்டுகளுமே ஒரு தடங்கள் வந்தது. அது இப்போதும் அது தொடர்வதற்கான காரணம் இந்த மத்திய அரசு எதிர்ப்பு என்பதை இப்போது ஓரளவு குறைத்து கொண்டுதான் தமிழக வெற்றிக்கழக அரசு ஓரளவு செயல்படுகிறது. இந்த சூழ்நிலையிலும் இந்த நிதியை பெறுவதில் என்ன சிக்கல் நீடிப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு ஒன்றிய அரசை ஒன்றிய அரசோடு நெருக்கம் கண்டு ஒன்றிய அரசோடு இசைந்து போனால்தான் மாநிலங்களுக்கு நிதியை தருவோம் என்பதே அரசியல் பெரும் பிழை. மாநிலங்களுக்குரிய நிதியை ஒன்றிய அரசு தர வேண்டும், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல். ஓபிக்கு ஒரு பார்வை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை என்பது ஏற்கத்தக்கதல்ல. எனவே கடந்த முறை ஆட்சியில் இருந்த போது நாம் கூறினோம், இப்பொழுதும் கூறுகிறோம், எங்களுக்குரிய நிதியை எங்களுக்கு தாருங்கள். குட்டி செய்வதுதான் இந்தியா, மாநிலங்களின் குட்டி செய்வதுதான் இந்தியா. அதற்கு தீங்கு செய்கிற வகையில்
அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது ஒன்றிய அரசு. அது கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே கேட்டு பெற வேண்டிய நேரத்தில் கேட்டு பெறலாம். குரல் எழுப்பி போராட வேண்டிய தருணத்தில் தமிழக அரசு போராடி பெற வேண்டும் என்றுதான் எங்கள் நிலை. நாங்கள் அதற்கு உறுதியாக இருப்போம். நாங்கள் ஆதரவாக தமிழக அரசுக்கு ஆதரவாக நின்று குரல் எழுப்புவோம். ஒன்றிய அரசுக்கு எதிராக, அதனுடைய பாராபட்சங்களுக்கு எதிராக, அதன் பாகுபாடுகளுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்புவோம். சமரசம் இல்லாமல் குரல் எழுப்புவோம். அவ்வாறு குரல் எழுப்பியது நாங்கள் அருகில் இருந்தோம். இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்பை வந்து ஒரு முன்னுதாரணமா அதை வந்து செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அங்க சார், நல்லது துவக்கினால் நல்லது. லஞ்சம் கூடாது என்கிற சிந்தனை நல்லது, கருத்து நல்லது, அதற்காக அரசு எடுக்கிற முயற்சி நல்லது. ஆனால் இந்த சமூக அமைப்பே லஞ்சத்தின் ஊற்றுக்கு 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் கூசாமல் சுரண்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வங்களை உழைப்பே தெரியாதவர்கள் தங்கள் மடியில் வைத்திருக்கிறார்கள். இதை சட்டம் வேடிக்கை பார்க்கிறது. நமது நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. சமூக அமைப்பின் அடித்தளமே, முதலாளித்த சமூக அமைப்பின் அடித்தளமே ஊழலின் ஊற்றுக்கண். முச்சடைக்கு முத்தெடுக்கிறவர்களுடைய எத்தனை பேர் வீட்டுல முத்து இருக்கு? கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்கிறவர் வீடுகளில் எத்தனை பேரிடம் தங்கம் இருக்கு? உழைப்பவர் இந்த காண்பதெல்லாம் உழைப்பால் வந்தது. இதன் பலன் உழைக்கிற மக்களுக்கு, எளிய மக்களுக்கு கிடைக்கிறதா? நூன் பள்ளியில படிக்கிறவங்க எவ்வளவு பேர், சர்ச் மார்க் கான்வென்ட்ஸ்ல படிக்கிறவங்க எவ்வளவு, ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிக்கிறவங்க எவ்வளவு, மரத்தடி பள்ளியில் கூடத்தில் படிக்கிறவங்க எவ்வளவு? ஏன் இந்த பாகுபாடு? இவெல்லாம் ஊழலை விட மிக மோசம் அல்லவா? எனவே இந்த சமூக அமைப்பு மாறுகிற போது, நமது விடுதலை போர் தியாகிகள் கனவு கண்ட ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நகர்கிற போது, அரசியல் சாசனம் நமக்கு திசை காட்டுகிற அந்த சோசியலிசம் என்கிற ஒரு திசையை நோக்கி நகர்கிற பொழுதுதான் ஓரளவு, ஓரளவல்ல பெருமளவில் ஊழல் முடிவுக்கு வரும். அதுவரை ஊழல் எதிர்த்த போராட்டமும் சிந்தனை கருத்தும் வரவேற்க வேண்டியதுதான். அரசு அத்தகைய முயற்சியை மேற்கொண்டால் நல்லது, அதை வரவேற்கிறோம். இந்த ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும், தொழிலாளர்களின் கோரிக்கைகளாக, உரிமைகளுக்கான அந்த கோரிக்கைகளாக இருக்கட்டும், இதில் இடதுசாரிகள் அந்த அமைச்சரவையில் பங்கேற்றால்தான் இதை ஓரளவு நீங்கள் அரசுக்கு வலியுறுத்த முடியும். வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதால் உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய முழக்கங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் ஆகியவை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி கொண்டீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல சார்? நீங்கள் அவ்வாறல்ல. நீங்கள் உங்கள் கருத்தில் இடதுசாரிகள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு இழை ஓடுகிறது. அதற்கு நான் மதிப்பளிக்கிறேன். ஏராளமான கற்றவர்கள், படித்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் மேலோங்கி வருகிற காலச்சூழல் இது. இடதுசாரிகள் இருக்கிற இடம் ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்கான இடமாக இருக்கும் என்று உங்கள் மதிப்பீடுகளை நான் வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்தில் எங்கள் காலம் இடம் என்று நான் சொன்னேன். எங்கள் காலம் என்பது இடதுசாரிகளின் காலம், கம்யூனிஸ்டுகளின் காலம். அது இதர ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து எழுகிற காலம் இந்தியாவில் எழும், தமிழ்நாட்டிலும் எழும். அதுபோல் வருகிற போது உங்களை போன்ற நல்ல சிந்தனையாளர்கள் பலரின் ஆர்வ விருப்பங்கள் நிறைவேறும். நாங்களும் அதிகாரத்துக்கு வருகிற காலம் எழும். இல்லை நீங்கள் அதிகாரத்துக்கு வராததுக்கான காரணமா நீங்கள் இந்த திமுக கூட்டணியில் இருந்து அங்கே ஆதரவு தெரிவிக்கிறாலும் அந்த அமைச்சரவையில் இடம்பெறலையா, இல்லது தமிழக வெற்றி கழகத்தோடு அந்த கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் ஓரளவு நாங்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம்? இல்லை, நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள், இவர்களுடைய விரிவடைந்த மேடை இதான் வகுப்பாகத்தை தடுத்து நிற்கும். நிலவர சமூக அமைப்பிலிருந்து இடது பக்கம் இந்த தேசத்தை திருப்போம். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். முன்கூட்டியே நாங்கள் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் ஒரு கூட்டணி அமைத்து எங்கள் பிரதான எதிரிக்கு எதிராக பிரகடனங்கள் செய்து மக்களிடம் வாக்குகளை பெற்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அந்த சூழல் வரும். கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டும். இன்னும் களமாட வேண்டியது இருக்கிறது. காலங்கள் கொஞ்சம் செல்லும். ஆனாலும் இடதுசாரிகள் இல்லாத அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை என்கிற காலம் எழும். இல்ல இப்போது இந்த காலம் எழும். இப்போ அதற்கான காலம் வந்து கனிந்தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் மறுத்து விட்டீர்கள். இப்போ புதிதாக ஒரு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அப்படி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை இடதுசாரிகள் வந்து முன்னிறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதெல்லாம் அதற்கு கட்சி இருக்கிறது, அது கட்சி இருக்கு.
கட்சி அப்போது கூடி முடிவு செய்யும். அதாவது ஏற்கனவே மேற்கு வங்கம் மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல சார், கேரளால மற்ற மாநிலங்கள்ல தான் முடிவு எடுத்துருக்கீங்களா? அது மாதிரி தான் இங்க மட்டும் உங்களுக்கு என்ன அந்த தயக்கம்? இல்லை, இடதுசாரிகள் தீர்மானிக்கிற சக்தியாக கேரளாவில் இருந்தோம், வங்கத்தில் இருந்தோம், திரிபுராவில் இருந்தோம். இங்கே தமிழ் மண்ணில் இன்னும் வலுப்பெறுகிறோம், நாளை வலுப்பெறுவோம். அத்தகைய வலுப்பெறும் சூழலில் எங்கள் கொள்கையை எங்களால் சொல்ல முடியும், எங்கள் கொள்கையின் நாட்டை திசைத்திருக்க முடியும். வெறும் அமைச்சரவையில் நோக்கம் கொள்கை தான். அந்த கொள்கை வழியில் நாட்டை திசைத்திருப்பதற்கு, மெல்ல மெல்ல இடது பக்கம் திருப்பதற்கு நாங்கள் முயல்வோம். அந்த காலமும் வரும், எழும். ஓகே. மற்ற அதாவது இப்பொழுது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகள், திமுக கூட்டணியில் இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்ற அந்த கட்சிகளின் உள்ளவர்களே சிலருடைய நிலைப்பாடு, தமிழக வெற்றிக்கழக அரசு அவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த அமைச்சரவையில் இடம் பெறாமலேயே தமிழக வெற்றிக்கழக அரசு சற்று மத்திய அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தாமல் ஒரு சாதகமாக நடைபெற்று வருகிறது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஆளுநர் நிகழ்ச்சியாக கொண்டு அதனால் அது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா, அந்த தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம், அந்த நீராறும் கடலோடுத்த பாடலை ஏற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிடுகிறார், 3ஆவதாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று. ஆனால் 3 நாட்களும் அமைதியாகவே இருந்துவிட்டு 4ஆவது நாள் சம்பிரதாயமாக ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிக்கப்படுகிறது. இது தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாராதது தவறு, இனிமேல் அது போல நிகழாது என்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சரவை பதவியேற்கும் போதும் முதலில் பாடப்பட்டு அதன் இதுமேல் அது போல் நிகழாது என்று கூறினார்கள். 2 முறை இது இனிமேல் அது போல் நிகழாது என்பது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் அந்த ஆளுநரையோ மத்திய அரசையோ எதிர்ப்பதற்கு ஒரு தயக்கம் ஆட்சிக்கு இந்த சிறிய விவகாரத்திலேயே இருக்கிறதோ என்ற பொதுவான விமர்சனம் இருக்குது. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இதர தேசபக்த பாடல்களை நாம் மதிக்கிறோம். அதே நேரத்தில் வந்தே மாதரம் பிரச்சனைக்குரியது, அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். நாடு மொழி வழி தேசிய இனங்களின் கூட்டு செய்வதுதான் இந்தியா. எனவே அவரவர் தாய்மொழி தான். எனவே தமிழ் முன்னுரிமை பெற வேண்டும், முதலிடம் பெற வேண்டும். எத்தனை தேச பக்தி பாடல் என்றாலும் அதை நாம் மதிக்கிறோம். தமிழகம் மதிக்கிறது, எங்கள் கட்சி மதிக்கிறது. தமிழ்தான் முதலிடம், தமிழுக்கு தான் முன்னுரிமை என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசும் தங்கள் பிடிவாத போக்குகளை மாற்றிக்கொண்டு அவரவர் மாநிலங்களில் அவரவர் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதுதான் எங்கள் நிலை. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி. ஒரு பெரிய ஒரு திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு புதிய அரசு, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த ஒரு அரசு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா, நிகழ்ந்து விட்டதா, நிகழுமா, என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய மதிப்பீடு என்ன? அரசியலில் ஆறுடங்கள் கணிப்புகள் என்பதை விட நடைமுறை தான். அதுக்கு நாம் பொறுத்திருப்போம். இப்பொழுதுதான் 2 மாதங்கள் கூட நிறைவு பெறவில்லை. இந்த ஆட்சியை பொறுத்திருந்து பார்க்கிறோம். ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் அது மிக முக்கியமான நிகழ்வு. அது நல்ல நிலை எடுத்திருக்கிறது தமிழக அரசு. மேகதாது அதிலும் ஒரு நல்ல நிலை எடுத்திருக்கிறார்கள். அதே போல தான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். விவசாயிகளின் கோரிக்கைகள் இருக்கிறது, அது கிடைப்பில் இருக்கிறது. அந்த விவசாய பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் கோரிக்கைகளை கேளுங்கள். பல்வேறு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, அந்தந்த சங்கங்களை அழைத்து பிரச்சனைகளை கேளுங்கள். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளி மக்களின் சங்கங்களுக்கும் முன்னுரிமை அளித்து அவர்களின் கருத்துக்களை கேளுங்கள். அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுங்கள். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைங்கள் என்று தமிழக முதல்வரை உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன், மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். எங்களோடு இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு வெளிப்படையாகவும் அரசியல் எதிர்கால இலக்குகளோடும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.